S3 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். குழந்தை, நான் டிஎஸ்பி சமுத்திரகனி பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க சார். யோ, என்னையா நீ ரோட்ல பஞ்சமாடி பழைக்கிற பொம்பளைங்க மேல கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டியாம்ல? சார் அது பப்ளிக் நியூசன்ஸ் சார். அதான். என்னையா நியூசன்ஸ்? உன் ஏரியால விபச்சாரம் நிறைய நடக்குதுப்பா. கூட்டி கொடுக்குற மாமா பசங்க மேல கேஸ் பிடிச்சி உள்ள போடு. அதை விட்டுட்டு பாட்டு பாடி பழைக்கிற ஏழை பழங்க மேல கேஸ் போடுற? சாரி சார், கண்ட்ரோல் பண்ணிடுறேன் சார். என்னத்த கண்ட்ரோல் பண்ணப்போ? அப்புறம் குழந்தை, நாளைக்கு புது கமிஷனர் அருண்மொழியம்மா வராங்கப்பா. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்ப்பா. அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கல? சார் இல்ல சார். என்னையா இல்ல? நீ இருக்க டிபார்ட்மெண்ட்ல அர்த்தநாரீஸ்வரர் சாமியை நீ கோயில்ல பார்த்திருப்ப, நேர்ல பார்த்திருக்க மாட்டேன். நம்ம அருண்மொழியம்மா தான் அது. பாதி சக்தி பாதி சிவம்பா. அருண்மொழியம்மா ஃப்ரெண்ட் ஃபார் தி பப்ளிக், ஃபயர் ஃபார் தி கிரிமினல்ஸ் பா. தினம் தீபாவளி தான் இனிமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல. புரியல? வெடிச்சத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்பா. நாளைக்கு மீட்டிங்ல நீயே பாப்ப. ஓகே சார். அருண்மொழி IPS. செல்வி, குழந்தைய பத்திரமா ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. டாடிய பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடணும். என்ன? சரி மம்மி. இந்தா ஆட்டோக்கு வச்சுக்க. சரிங்கம்மா. போயிட்டு வா. பாய் மம்மி. பாய். இவங்க தான் அருண்மொழியம்மாவா? ஆமாயா, மதுரையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ 2 நாள் தான் ஆகுது. அவங்க தான் அவங்க. அப்போ அது அவங்க குழந்தையா ஆட்டோவில் அனுப்புகிறாங்க. அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டியா. காய்கறி கிடைக்கும், மளிகை கிடைக்கும், போலீஸ்காரங்க போலீஸ் ஜீப் எடுத்துட்டு போறது தான் நீ பார்த்துருப்ப. ஆனா அந்த அம்மா ஆத்திர அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா கூட சொந்த உபயோகத்துக்காக போலீஸ் ஜீப் எடுக்க மாட்டாங்கய்யா. அவ்வளோ நேர்மையானவங்க அவங்க. இவங்க தான் புது கமிஷனரா? அப்பா எவ்வளோ ஸ்பீடு! சும்மாவா? அருண்மொழிமா IPS நெருப்பு மாதிரி நட உட பேச்சல. இவங்க அப்பா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் இருந்தாலும் தன்னோட பொண்ணை IPS ஆக்கணும்னு நினைச்சாரு. அது மாதிரி ஆக்கி காட்டிட்டாரு. ஷி இஸ் a powerful lady. அப்படியா? எஸ். அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீகாந்த்னு சொல்லுவாங்க. ஒரு லீடிங் லாயர். ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்ட ஒரு MLAவுக்காக வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்திருக்காரு. பணத்துக்காக ஒரு குற்றவாளியை காப்பாற்றுனதால இந்த மேடம் அவங்க ஹஸ்பண்டையே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. மேடம், கான்ஃபரன்ஸ் காலில் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வந்துட்டேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் எவ்ரிபடி. சிட் டவுன். தேங்க் யூ மேடம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை ஆதி. சொசைட்டில கொலை கொள்ளை எல்லா அக்கிரமங்களுக்கு பின்னாடியும் அந்த ஆதி இருக்கான். ஆனா அவனுக்கு பின்னாடி அவன் நல்லவன் தர்மசீலன் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டமே இருக்கு. ஆதிங்கிற பேரு நமக்கு தெரியறதுக்கு 3.5 வருஷமாச்சு. ஆதியை பத்தின டீடைல்ஸ், போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு 1.5 வருஷமாச்சு. ஆனா அந்த ஆதி இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. மிஸ்டர் ஜெகதீஷ், நீங்க தானே இப்ப அந்த ஆதி கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ் மேடம். அவனை பிடிக்கிறதுல என்ன டிலே? அவன் இந்த இடத்துல தான் இருக்கான்றத ஐடென்டிஃபை பண்ணி நாம அங்க போறதுக்குள்ள தப்பிச்சிடறோம் மேடம்.
நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் அவன் பிரில்லியண்டா தெரிஞ்சுக்கிறான் மேடம். ஷேம். ஆஃப்டர் ஆல் ஒரு கிரிமினல். அவனை பத்தி என் முன்னாடி பிரேஸ் பண்ணி பேசாதீங்க. சாரி மேடம், பட் மிஸ்டர் கண்ணன், நீங்க ஆதியை 2 தடவை பிடிக்க போய் ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கான் இல்ல? எஸ் மேடம். மேடம் அவனை ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் சொல்லுவேன் அவன் ஒரு புயல் மேடம். அவன் புயலா இருக்கலாம், ஆனா இந்த அருண்மொழி ஒரு எரிமலை. அவனை சாம்பலாக்காம விட மாட்டேன். அதனாலதான் அவனை சுட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப ஆதியை பத்தின லேட்டஸ்ட் டீடைல்ஸ் இன்ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதை பார்க்கலாமா? ஓகே. மேடம். ஆதி எந்த ஊர்ல இருக்கானோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடை, உடை, பேச்சு எல்லாத்தையும் மாத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவன். ஃபார் எக்ஸாம்பிள், இது காஞ்சிபுரத்துல அவன் இருந்தபோது எடுத்த ஸ்டாப். இது பாம்பேல இன்டர்நேஷனல் ஸ்மக்லர்ஸ் மீட்டுக்கு அவன் போயிருந்த போது எடுத்த போட்டோ. இது ராஜஸ்தான்ல ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணப்போ எடுத்த போட்டோ. இது கோயம்புத்தூர்ல பாம்பு வைக்க ட்ரை பண்ணப்போ எடுத்த போட்டோ. அண்ட் இது இன்டர்நெட் ஊழல்லையும் ஆதிக்கு சம்மந்தம் இருக்குங்கிறதுக்கு பெரிய ஆதாரம். ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்தின நிதி நிறுவன மோசடியிலையும் ஆதி தன்னோட கைவரிசை காட்டியிருக்கு. சோ ஆதிங்கிறவன் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான கிரிமினல் கிடையாது. அவனை அப்ரோச் பண்றது ரொம்ப கஷ்டம். லைட்ஸ் ஆன். சோ நாம ஆதியை பிடிக்கிறதுக்கு ஒரு தனி படம் அமைக்க போறோம். மிஸ்டர் சக்திவேல் அது கேப்டனா இருப்பாரு. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் குழந்தை சுவாமி அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவாரு. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் குழந்தை சுவாமி உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா யாரை வேணா கேட்கலாம். உங்களுக்கு பர்சனலா யாராவது தேவைப்பட்டா நீங்க வச்சுக்கலாம். ஆனா அதோட ரிசல்ட் ஆதியை பிடிக்கிறதா தான் இருக்கணும். ஓகே மேடம். நீங்க போலாம். ஒரு நிமிஷம். ஆதியை பிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்க ஸ்டெப்ஸ், மூமெண்ட்ஸ் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. லெட் இட் பி கான்ஃபிடென்ஷியல். எஸ் மேடம். ஓகே. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். குழந்தசாமி சார், குட் மார்னிங். குழந்தசாமி சார், குட் மார்னிங். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலீங்களா? நான் தான் அவினாஷ். ஆல் ரைட் அவினாஷ். போலீஸ் ட்ரைனிங்ல நாம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம்ங்களே. ஓ ஹலோ அவினாஷ். என்ன நீங்க என்னோட வயசுல மூத்தவர், என்ன போய் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நீ வா பொண்ணே கூப்பிடலாம். வயசு கிடக்கட்டும் சார், வயசு என்ன இருந்தாலும் என்னை விட சீனியர் போஸ்ட்ல இருக்கிறவங்க நீங்க. சார், குழந்தசாமி சார், சொல்லுங்க. அந்த ஆதியை பிடிக்கிற டைம்ல என்னையும் சேர்த்துங்க சார். நோ அதை நான் டிசைட் பண்ண முடியாது, நம்ம மேலதிகாரி தான் சொல்லணும். சும்மா இருங்க சார். இப்பதான் உங்ககிட்ட நம்ம அருள்மொழி அம்மா தேவைப்பட்டா ஒரு கான்ஸ்டபிளை கூட வச்சுக்கன்னு சொன்னாங்கல்லங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டனுங்க சார். உங்களுக்கே தெரியாம உங்க பேச்ச ஒளிஞ்சு நின்னு கேட்ட நானு ஒளிஞ்சிருக்கிற ஆதியை பிடிக்க உதவி பண்ண மாட்டேனுங்களா? ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார். நான் ட்ரைனிங் பீரியட்ல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அந்த பொண்ணு என்ன சொல்லிருச்சுன்னா, ஏதாவது ஒரு வீர சாகசம் பண்ணி அது பேப்பர்ல போட்டோட வந்தா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருச்சு. சார் நீங்க எப்படியும் அந்த ஆதியை பிடிச்சிருவீங்க. அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை பத்தி போட்டோவோட பேப்பர்ல செய்தி வரும். உங்க டீம்ல நானும் இருந்துன்னு வைங்க, அப்படியே நானும் கொஞ்சம் ஓரமா வந்து நின்னுக்குவேன். அந்த போட்டா மட்டும் அவ பார்த்தா அந்த பொண்ணு கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்குவா. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், நீங்க ஆதியை பிடிக்க அங்கேயும் இங்கேயும் அலைவீங்க. போற இடமெல்லாம் உங்க குடும்பத்தை கூட்டிட்டு அலைய முடியுங்களா? முடியாது. என்ன கூட்டிட்டு போனீங்கன்னு வைங்க, கூட பிறந்த சகோதரர் மாதிரி எல்லா வகையிலும் உதவியா இருப்படுங்க. இதுக்காக உன்னை கூட்டிட்டு போலாம். என்ன யோசிக்கிறாரு? உங்க கதை பரிதாபமா தான் இருக்கு. ஆனா நீங்க சின்சியாரிட்டி இல்லாத ஆளுன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல பேசிக்கிறாங்களே. அது வீண் வதந்திங்க சார். என்ன பிடிக்காதவங்க கிளப்பி விட்ட பொருளைங்க சார். அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. என்ன மட்டும் உங்க டீம்ல சேர்த்து பாருங்க, அப்புறம் தெரியும் இந்த ஆல் ரைட் அவனாஸோட சின்சியாரிட்டி பத்தி. ஓகே,
நான் உங்களுக்காக மேலிடத்துல பேசி பார்க்கறேன். தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்மளுக்குள்ள இந்த சார்ன்ற மரியாதை எல்லாம் வேண்டாம். சொல்லிட்டீல குழந்தைசாமி, இப்ப பாரு. இது ஓகேவா? சாரி. புறப்படு. இன்னொரு தேங்க்ஸுங்க. எப்படியாவது இந்த குழந்தைசாமி மட்டும் நம்மளை கூட கூட்டு போனான்னு வச்சுக்க, கண்டிப்பா அந்த ஆதியை கண்டுபிடிச்சு அதன் மூலம் நம்ம பார்ட்டி ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் மேடம். ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. வரேன். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன கேட்க நினைக்கிறீங்க? கேளுங்க. ஏன் மேடம், மதுரையில இருந்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது என்னோட மேல் அதிகாரிகளை கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் மேடம், அந்த ஆதியை பிடிக்கிறதுக்காக தான் உங்களை இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறதா பேசிக்கிறாங்க? எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? பேசாம நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிடுங்க. நல்லாவே துப்பாரிறீங்க. மேடம், அப்போ ஆதி வர்சஸ் அருள்மொழின்னு போட்டுக்கலாமா? அது என்ன இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரேஞ்சுக்கு பேசுறீங்க? ஆதியை பிடிக்கிறதும் பெரிய விஷயம் தானே மேடம். ஏன் மேடம், அந்த ஆதியை பிடிக்க உங்க யூகம்? எதையுமே சொல்லிட்டு செய்யறவல்ல அந்த அருண்மொழி, செஞ்சுட்டு சொல்றவ. ஆதியை சுட்டு பிடிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்கும் போது ஒண்ணு உயிரோடவோ இல்ல பணமாவோ ஆதியை பிடிச்சிருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் வரேன். தினகரன் பேப்பர் ஒன்று கொடுங்க. எதுக்கு பேப்பர்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ற? ஆதியெல்லாம் பிடிக்க முடியாதுடா. நீ வேணா பாரு, ஆதியை கண்டிப்பா பிடிக்க தான் போறாங்க. இந்த மாதிரி தான் வீரப்பனியும் பிடிக்க போறான்னு சொல்லியிருந்தாங்க. புடிச்சிட்டாங்களா? டேய், அதெல்லாம் விடுறா. ஆதியை பிடிச்சே திருவோன்னு புதுசா வந்திருக்கிற அருள்மொழி ஐபிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஏய், ஆதிக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு அவனை யாராலையும் பிடிக்க முடியாதுடா. அண்ணா, ஒரு சிகரெட் கொடுங்கண்ணே. சரி, பேப்பர் வேண்டாம், பழைய பாக்கி எடுத்துங்க. போகலாம். நான் லிங்கம் பேசுறேன். சொல்லு, சௌக்கியமா இருக்கியா? ஐயா, உங்க புண்ணியத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை. உங்களை எல்லாரும் கொலைகாரன்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா அதுக்கு நீங்க தான் ஐயா காரணம். ஆதிக்கு புகழ்ச்சி பிடிக்காது. தெரியும்யா. ஐயா, போலீஸ் உங்களை கண்டது சுடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லையா, உங்க உயிருக்கு 5 லட்சம் ரூபாய் விலை வச்சிருக்கு. லிங்கம், ஆதி உயிருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொம்ப கம்மி. ஐயா, நீங்க உயிரோட இருக்கணும். நீங்க அங்க இருக்க வேண்டாம். எங்கேயாவது தலைமறைவா போயிடுங்க. போயிடுங்க ஐயா, எங்களுக்காக போயிடுங்க. போறேன், ஊட்டிக்கு போறேன். அதுதான் எனக்கு வசதியா இருக்கும். நல்லா இருக்கு ஐயா. ஆஃப் பண்ணுங்க. லைன் எங்கே போயிருக்கு? ஒன் செகண்ட் சார். சார், இந்த கால் வந்து 4830673 சார். கால் போயிருக்கிற இடம் வந்து 0422460452 சார். 0422னா அது கோயம்புத்தூர் ஏரியா கோட் சார். அப்படியா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போடுங்க. போறேன், ஊட்டிக்கு போறேன். அதான் எனக்கு வசதியா இருக்கும். அப்போ ஆதி இவ்வளவு நாளா கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்கான். ஆதி கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறதுக்குள்ள ஊட்டி பார்டர்லயே நாம பிடிச்சிடணும். ஓகே சார், அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். கிளம்புங்க. கோயம்புத்தூர்ல ஆதி பேசுற நம்பர் எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சு அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிக்க ஏற்பாடு பண்றேன். ஓகே சார். அப்புறம் ஊட்டி போலீஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கேரியா.
பியூட்டிஃபுல். வாவ் கிரீன் வேலி நைஸ் நேம் நைஸ் பிளேஸ் பேசாம இங்கே செட்டில் ஆயிடலாமா? அதுக்கு என்ன செட்டில் ஆயிட்டா போச்சு. எப்படியும் இந்த எஸ்டேட்டை வாங்கலாங்கிற ஐடியால தானே வந்திருக்கோம். டேய் அங்க பார். ஐயோ சூப்பரா இருக்கு. போலாமா? போ பரத், வா, லெட்ஸ் கோ. ஒரு வண்டி விடாம செக் பண்ணுங்க. எஸ் சார். இந்த வண்டி பின்னாடி செக் பண்ணியாச்சா? பண்ணியே சார். ஓகே. அங்க போய் செக் பண்ணுங்க. உங்களை தான் சொன்னா அங்க போய் செக் பண்ணுங்க. ஓ, அந்த வண்டிங்களா? அந்த பின்னாடி வேன். இது செக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். எல்லாம் தரவு செக் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு வண்டி விடக்கூடாது. ஓகே ஓகே. போங்க.